3 டயர் எலிஃபென்ட் எல்லாம் இங்கே எடுத்ததுங்க. எல்லாம் இங்கே எடுத்தது. எங்கேங்க இந்த அபேரண்யம் முன்னாடி ரூம் பக்கத்துலேயேங்க பேக் சைடு கரடி லெப்பர்டு ரைஸு ராகி கொள்ளு அதுக்கப்புறம் தேங்காய் வெல்லம் கண்டினியூஸாக கால் ஒரு 10-15 மினிட்ஸாக கத்திகிட்டே இருக்குங்க. இப்போ பாருங்கள் இந்த லைட்டில் எப்படி தெரியுங்க. நம்ம வாட்ச் டவர் மேலே நிற்கிறேங்க. சுற்றியும் பாருங்கள் மிஸ்ட் எப்படி இருக்குங்க. சன்ரைஸ் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க. ஃபுல்லாக மிஸ்ட் மறைச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்துட்டு பீகன் ரோட் கிராசிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அபேரண்யம் ஸ்டேங்க. நம்ம மட்டும் தான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்பயும் ஃப்ரெண்ட்ஸு புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த வாரம் தான். டைனிங் ரூமு இது மாதிரி ரோடு சைட்லேயே இது மசனகுடி ரோடு மாதிரி இருக்குங்க. அதே தான் எல்லாம் இந்த எல்லாம் இங்கே எடுத்து போட்டோங்க. ஒயில் டாக்கு லெப்பாடு சாம்பாடியை கூட்டம் எனக்கு இந்த போட்டோல எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா டைகருங்க. குரூப்பாக 3 இருக்குது. 3 டைகர் 3 டயர் எலிஃபென்ட் எல்லாம் இங்கே எடுத்ததுங்க. எல்லாம் இங்கே எடுத்தது தான். அப்ப எனக்கு இதுல பிடிச்சது இந்த 2 2 லெப்பாடு அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அங்க பாருங்க கரடி 2 சைடு கரடி யானை இதெல்லாம் யார் எடுத்ததுங்க? இங்கே டைகர் ரிசர்வ் இல்லைங்களா? அதுக்கே சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர் நம்ம இருக்காங்க. ஓ டைகர் ரிசர்வ்ங்க. இது எடுக்கிறது எல்லா அனிமல்ஸ் இருக்குங்க. சிங்கத்தை தவிர இங்கே ஹைனா இருக்குங்களா? சரி கழுதைப்புலி இருக்குங்க. எல்லாமே இருக்கு. நம்ம கண்ணில் தான் மாட்டிருக்குங்க. அதுக்கு வந்த போட்டோ மாசம் கும்முன்னு பாக்குது. பக்கத்துல இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. டைகருங்க. ஆமா. பாக்குற மாதிரியே இருக்கு. ஃபுல்லாக க்ளோஸ்டுங்க. பின்னாடி ஃபுல்லாவே யானை அடிச்சு உடைச்சிருக்கு. அதனால தான் இங்கே போட்டாங்க. டின்னர் ரெடி ஆச்சுங்க. சிக்கன் கிரேவி சப்பாத்தி பருப்பு. ஸோ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இப்போ பேக் சைடில் அலாம் கால் வருதுங்க. எலிஃபென்ட் கூடி கத்துச்சு திடீர்னு. அலாம் கால் நிறைய வருதுங்க. பட் ஸ்பாட் பண்ண முடியல. அனிமல்ஸ் ரொம்ப லாங்கில் கேட்குதுங்க. இங்கே வந்து இன்றைக்கி நம்ம மட்டும்தாங்க இருக்கோம். ஏன் ஷிவ் எப்படி இருக்கு உனக்கு ஃபீலு? செம்மையா இருக்கு. நல்ல கிளைமேட்டுங்க. டஸ்கருங்க ரோட்டில் மெயின் ரோட்லேயே. எங்கேங்க இந்த அபேரண்யம் முன்னாடிங்களா? இல்லைங்க முன்னாடி இங்கே கார்குடிக்கு அதுக்கு பேக் சைடு டைலஸ் ரோடுக்கு சென்ட்ரலில் விரட்டுறாங்க. டஸ்கருங்க ரோட்டுக்கு வந்தது போயிடுச்சு. இதே நோட்டம் பார்த்துட்டு போயிடுதுங்க விரட்டினா. இங்கே ரூம் பக்கத்துலேயேங்க பேக் சைடு கரடி லெப்பர்டு. ஆமாம் கரடி ஒரு டைம் நம்ம குக்கு அங்கே தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாரு. லாஸ்ட் ரூமில் அதுக்கு பின்னாடி தான் கரடி படுத்து இருந்தாரு. இவர் என்னது எலிதப்பல சவுண்ட் போய் பின்னாடி அந்த சைடு போய் பார்க்கும்போது டார்ச் அடிச்சு பார்க்கும்போது கரடி படுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கதை அடிச்சுட்டு ஃபோன் பண்ணி நான் இந்த கிளாஸ் ரூமில் தங்கிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணார் நடுறதில்லை. கேட்கும் போது அங்கே கொஞ்சம் நின்று பாரு டார்ச் அடிச்சு பாருன்னு சொல்லாமல் இங்கே அடிச்சு பார்க்கும்போது கரடி படுத்துருக்குது. வித்ரால பாலன்னு சொன்னேன். நீங்கள் ஒரு டைம் பிளாக் பாந்தர் பார்த்தேன்னு சொன்னீங்க. அதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி இது காருங்க பைசன் ரோடு கிராஸுங்க. ஆமாம் சரி கிடைக்கல. மங்களமான கிடைச்சது ஃபோட்டோ இங்கே இது இங்கே முன்னாடிங்க. பயங்கரமாக இருக்குங்க யானை. ஆமாம் காட்டு யானை. இதெல்லாம் காட்டு யானை. இது விறகு போயிருக்கும்போது அந்த டைம் எடுத்தது இது. ஓ காட்டுக்குள்ளே போயிருக்கும்போது பயங்கரமாக இருக்குங்க. அது ஃப்ரெஷ்ஷு போட்டுட்டு அந்த செகண்ட் தான் போயிருக்குது. அது
அப்போ எடுத்தது. அது நாங்கள் அது போய் ஒரு 15 நிமிஷம் இருக்கு போகணும். நம்ம அந்த வேலை தான் போனோம். குளம் மாதிரி இருந்துச்சு, அங்கே கால் மூஞ்சி கழுவிட்டு போகணும்னு சொல்லிட்டு போனோம். போகும்போது தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு இதாக போயிருக்குதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பயங்கரமாக இருக்குங்க பூனை. ஆமாம். 2 சண்டை கட்டிக்குங்களா? 2 சண்டை காட்டிக்கு. இப்போ ஏதாச்சும் அதுக்கு கொடுத்தானா இது அதுக்கு அதை போய் இது பண்ணணும். அது அப்படி அது பயம் அதுக்கு அந்த பூனை. இது மட்டும் தான் அடிச்சு போடுவோம். ஆமாம். பகல் 1 மணி டைம் இருக்குல்ல, அது சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்குறோம். பெரிய மலை எங்கேயும் நம்ம நகர முடியாமல் மரத்து சைடில் அப்படியே நெருப்பு போட்டு காஞ்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கும் போது ரோட்டில் பக்கம் வந்து போயிடுச்சு. நம்ம ரோடு சைடு தான், ரோட்லேயே வந்து போயிடுச்சு ஒரு கேங். ஒரு 8 எண்ணம் இருக்கும். ஆமாம். அது எப்படி வைல்ட் டாக்குக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்க? நரிக்கும் அது ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆமாம், கலரு. ஆனால் அது வந்து வேற மாதிரி கத்தும். இது அது இன்னொரு சீசா கத்தும். அந்த மாதிரி இருக்குதுல. ஓகே. பாம்பு இது என்ன பாம்பு? இது இந்த மலைப்பாம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது பெருசு. அது எலிஃபண்ட்டுங்களா? ஆமாம், ஓடுது. இங்கே கெஸ்ட் ஹவுஸ் பக்கங்க முன்னாடி. ஆமாம், ஜங்ஷன்லேயே. யானைக்குங்க இப்போ இங்கே கேம்ப் இருக்குல்லங்க, என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்க? இது ரைஸு, ராகி, கொள்ளு, அதுக்கப்புறம் தேங்காய், வெல்லம், கரும்பு இந்த மாதிரிலாம் கொடுத்துருவோம். ஓகே ஓகேங்க. டெய்லியும் ஒரு டைம் 2 டைம்? மார்னிங் வந்து 10 மணிக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. சாயங்காலம் வந்து 6 மணிக்கு கொடுத்துருவாங்க. 2 டைம் ஃபீடிங். டைம் பார்த்தீங்கன்னா 11:30 மணி ஆயிடுச்சுங்க. வெயிட் பண்ணி பார்த்தோம், அனிமல்ஸ் எதுவும் பெருசாக வரல. நைட்டில் ஏதாவது வந்துச்சுன்னா பார்க்கலாங்க. என்ன குளிரா? குளிருதுங்களாம்மாங்க சிவுக்கு. அனிமல்ஸ் பார்க்கணுன்னு மேலே வெயிட் பண்ணோம், ஒன்றும் வரலைங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ரூமுக்கு முன்னாடியே நம்மளால் ஸ்பாட்டட் டீஸுங்க, மேலு கொஞ்சம் பெரிய சைஸு நம்மளால் க்ளோஸில் பார்க்க முடிஞ்சு. சாப்பிட்டு இருந்ததுங்க படுத்துட்டு. அதே மாதிரி அந்த அன்றைக்கி 2 பெரிய டஸ்கர் பார்த்தோம். இன்றைக்கி எலிஃபென்ட்ஸ் எதுவும் வர மாதிரி தெரிலங்க, எந்த சவுண்டும் கேட்கல. அப்படி வந்துச்சுன்னா நம்ம ரூம்குள்ளே இருந்தே சேஃபாக பார்க்க முடியும். இப்போ ட்ரெஞ்ச் க்ரியேட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் வெளியே இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாதுங்க விசிபிலிட்டி. டைம் பார்த்திங்கன்னா 4 o'clockங்க. ஏதாவது அனிமல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குதுங்க, பட் என்ன அனிமல் தான் தெரில. அந்த சைடுங்க தோல்லேருந்து பார்த்தா விசிபிள் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. நாங்கள் ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் ஒர்க்குங்க. கன்னியூஸ் காலுங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல லெப்பர்டோ டைகரும் இருக்குங்க. கன்னியூஸ் காலுங்க, பட் ட்ரெஞ்சுக்கு அந்த பக்கம் ரொம்ப லாங்கில். காலையில் பயங்கர காலுங்க, கண்டினியூஸாக கால் ஒரு 10-15 மினிட்ஸாக கத்திகிட்டே இருக்குங்க. ரன் பண்ணியிருக்க மாட்டேருக்குங்க. வண்டியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ரோட்டோரத்துலேயே அவ்வளோ காலுங்க. ரோடு கிராஸ் ஆகி இந்த பக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. குட் மார்னிங் ஆல். நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அபயரண்யம் கெஸ்ட் ஹவுஸ் முதுமலைங்க. காலைல 6:10 சன்ரைஸ் ஆகலை. மிஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் இந்த லைட்டில் எப்படி தெரியுதுங்க.
நம்ம வாட்ச் டவர் மேலே நிற்கிறேங்க. சுற்றியும் பாருங்கள் மிஸ்ட் எப்படி இருக்குன்னு. வெஹிக்கிள்லாம் போகுது. இப்போ தான் 6:15 ஆச்சுங்க. ஃபுல் டிராஃபிக் ஆகிடுச்சு. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களா இருக்கு. எல்லாமே வண்டி நிறைய மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்படி இருக்கு பாருங்கள் சுற்றியும். ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தப்போ டீர்ஸு ஸ்பாட்டட் டீர்ஸ் பார்த்திங்கன்னா சீத்தல் முன்னாடியே வந்து சாப்பிட்டு இருந்ததுங்க. இப்போ எலிஃபெண்ட்ஸு இந்த தடவை உள்ள மான்லாம் வரலைங்க. ட்ரென்ச் போட்டிருக்கறதுனால ரொம்ப ஆழமாகவே தோண்டியிருக்காங்க. ஸோ பார்க்கிங்கெல்லாம் பயப்பட தேவையில்லைங்க. முதல்லாம் கார் நிறுத்தம்னா ரொம்ப பயப்படுவோம், யானைக்கு இன்னும் ஏதாவது பண்ணிடுமோன்னு. இந்த வாரம் தான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்குங்க. தோல் பில்டிங்கு, பெயிண்டிங்கு, ஏதோ ரிப்பேர் ஒர்க்லாம் போயிட்டுருக்க மாட்டேருக்குங்க. பனிக்கே பாருங்கள், புல்லெல்லாம் ஈரமாக. கூலிங் கிளைமேட்டு. நைட்டு ஃபுல்லாக லைட் எரிஞ்சிட்டே தாங்க இருக்கும் முன்னாலாம். இதுதான் வந்து சாம்பார் சீத்தலுங்க. 2 ரூம் இருக்குது. இங்கே வந்து தோல் அனெக்ஸ் 1 அனெக்ஸ் 2 மெயின்டெனன்ஸுங்க ஒர்க் போயிட்டுருக்குங்க. க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம மட்டும்தாங்க இங்கே இருக்கோம். வேறு லெவல் மார்னிங் வியூ, 360 மிஸ்டி வியூ. இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு சைடு தான் மிஸ்டியாக இருக்கும், இந்த சைடு இல்லைன்னா 2 சைடு. 360க்குமே மிஸ்டியாக ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாங்க. சன்ரைஸ் பார்க்கலான்னு வெளியே வந்தால் 6:25 ஆச்சுங்க. இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் ஃபுல்லாக மிஸ்ட் அப்படியே இருக்குது. சன்ரைஸ் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க. ஃபுல்லாக மிஸ்ட் மறைச்சிருச்சு. முதல்ல பார்த்திங்கன்னா ட்ரென்ச் அந்தளவுக்கு இல்லைங்க. இப்போ ஃபுல்லாக ட்ரென்ச் தோண்டி ஃப்ரண்ட் கேட்டுமே பார்த்திங்கன்னா பைப்பெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ யானை இப்படி வந்தாலும் இங்கேயும் உள்ளே வராத அளவுக்கு தோண்டி வச்சுருக்காங்க. டங்க். ஸோ ஃப்ரண்ட்டில் என்ட்ரி ஆகி வந்தாலும் இந்த வழியாக உள்ளே வர முடியாதுங்க. மேபி இதை உடச்சிருக்கு இது வந்தால் உண்டுங்க. வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக இங்கே வரணும்னா நம்ம முதுமலை டைகர் ரிசர்வ் வெப்சைட்டில் அபயாரண்யம், அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. 5 ரூம் இருக்குங்க. அனெக்ஸ் 1 அனெக்ஸ் 2 தோல் சாம்பார் சீத்தல்ன்ட்டு நமக்கு வேணுங்கிற ரூமை செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 5500 வருதுங்க. இந்த பக்கம் இருக்கிற 2 ரூமுமே புக் பண்ணால் 1500 வருங்க. இங்கே அனெக்ஸ் 1 அனெக்ஸ் 2 கொஞ்சம் ரேட் கம்மிங்க, 2500 அரௌண்டு. மேலே தோல் தான் இருக்குல்லையே காஸ்ட்லிங்க, ஏசியெல்லாம் இருக்கும் போல். 7500 அரௌண்டுங்க. புக் பண்ணும்போது மேபி ப்ரைஸ் வெரி ஆகலாம். இது அப்ராக்சிமேட் ப்ரைஸ் தாங்க. ஃபுல்லாக பீகாக் சவுண்டுங்க. பீகாக் வேணால் உள்ளே வருதுங்க. வேறு நம்ம மான் கூடி நம்ம உள்ளே வந்து பார்க்கலைங்க. பயங்கரமாக ட்ரென்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரொம்பவுமே சேஃபுங்க. யார் வேணாலும் வந்து ஸ்டே பண்ணலாம். முன்னாடி பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் ரூம் முன்னாடியே வரும், நம்மளே பார்த்துருக்கோம். இனிமேல் வரவங்களுக்கு தோல் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்குங்க. ஏன்னா அது ஃப்ரண்டில் வந்து லெப்பார்டு அலாம் கால்லாம் வருதுங்க. ஸோ வேறு ஏதாவது அனிமல் வந்து அந்த சைடில் வந்தால் பார்க்க முடியும். இங்கே ரொம்ப டென்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் தெரியறதில்லை. மேபி ஏப்ரல் மேல வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா கிளியரன்ஸ் ஆகி சைட்டிங் நல்லா இருக்குமோ என்னமோங்க.
டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆச்சுங்க. இன்னும் வந்து மிஸ்ட்டு கிளியரே ஆகலை. ஸோ நம்ம சஃபாரி போகலான்ட்டுங்க பந்திப்பூரில். நம்ம கிளம்பியாச்சு. நம்ம நேரமே கிளம்பிட்டேங்க. மங்கி ட்ரென்ச் மேன் வந்துட்டுருக்கு. இப்படி மங்கிங்க ட்ரென்ச் மேலே வந்துட்டுருக்கு. ட்ரென்ச் தோண்டி மண்ணை மேலே போட்டு வச்சுருக்காங்க வெளிப்பக்கமாக. அது வந்துச்சுங்க, இறங்கிடுச்சுங்க. பேரண்யம் கெஸ்ட் ஹவுஸுங்க. கிளைமேட் செமையாக இருக்குங்க. பேர்ட் சவுண்ட் நிறையா கேட்குது. இங்கே தாங்க அலாம் கால் வந்துச்சு ஒரு 4:30 போல். இன்னும் கொஞ்சம் உள் பக்கமாக ரோட் சைட் பக்கமாங்க மங்கி போகுது. ஸ்பாட்டட் டீஸ் கால் பயங்கரமாக வந்துட்டு இருந்ததுங்க. ஒரு 15-20 மினிட்ஸு. முதுமலையில் ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். 7 மணிக்கு சம்மரில் காலையில் பயங்கர மிஸ்ட்டு கூலிங்க. மத்தியானம் வெயில் பொழப்பொழன்னு பொழக்குது. லைட் போட்டு தான் போக மாட்டேங்க. ஃபுல் மிஸ்டி. இல்லைன்னா எதுக்கெல்லாம் வர வண்டிக்கு நம்ம போகிறதே தெரியாது. ரோடு கிராஸ் ஆகுதுங்கம்மா. பீகன் ரோட் கிராசிங். மங்கி பீக்கக்கா சரணா ஒடியாது. ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக மிஸ்ட்டு தாங்க. சன்ரைஸே பார்க்க முடியல. ரைட் சைடில் பாருங்கள், சன் இப்போ தான் தெரியுது. மிஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு. 7:30 போகுதுங்க. 7:30 மணிக்கு இப்படி மிஸ்டா. பீகாக் பீகன் ஸ்பாட்டட் டீஸ் வந்து ரோட் கிராஸ் ஆகுதுங்க. ரோடு கிராசிங். நம்ம பந்திப்பூர் சஃபாரி டிக்கெட் கவுண்டர் பக்கம் வந்துட்டேங்க. இதாங்க பஸ் சஃபாரிங்க பந்திப்பூரில். மார்னிங் சஃபாரி 8 o'clock.
நம்ம பந்திப்பூர் சஃபாரியில் பெருசாக எதுவுமே அனிமல்ஸ் ஹைட் ஆகலைங்க. சாம்பா டீஸ் மட்டும் தான் பார்த்தோம். டயரு குட்டியோடு வந்து ஸ்பாட் ஆகிருக்குங்கிற மாதிரி பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு 2 minutes கேப்பில் வந்து மிஸ் பண்ணிட்டோங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம டயர் பார்க்க முடியலங்க. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல சாம்பா டீஸ் தான் ஒரு 2-3 குரூப் பார்த்தோம். எலிஃபென்ட் கூட பார்க்கலைங்க. நம்ம இப்போ ரிட்டர்ன் வந்து ஆசனூர், திம்மம் வழியாக, பண்ணாரி வழியாக ஊருக்கு போகலான்ட்டுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ரோடு. நமக்கு லக் இருந்ததுன்னா அனிமல்ஸ் எங்கே சைட் ஆகும். கடைசி 2 சுற்று தாங்க பெண். ஓரளவு டிராஃபிக் கம்மியாக இருந்ததுங்க. பண்ணாரி வந்துட்டேங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் செக் போஸ்ட். இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.